எந்த அளவுக்கு உங்களுக்குள் பிரிவு இருந்தது, எப்படி மீண்டும் சேர்ந்தீர்கள்? இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால பிரிவு வரை சென்று மீண்டும் திரும்ப சேர்ந்திருக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்கிறார்கள். திருமண உறவு பற்றி நீயானா நிறைய பேசியிருக்கிறது. பட் இந்த ஷோ என்னன்னா பிரிவு வரை சென்று மீண்டும் இணைந்த தம்பதிகள். திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும். என்ன ஒண்ணு இவ்வளவு சீக்கிரம் வரும். ஸோ எப்படி இந்த பிரிவு நேர்ந்தது, எது அவர்களை மீண்டும் இணைத்தது, எதை அவர்கள் உணர்ந்தார்கள், அந்த மனம் எப்படி மாறியது அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கு நான் பேச போகிற நீயானா. ஆரம்பிக்கலாமா? எப்பெல்லாம் அப்படி பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு போறேனோ ஒரு 1 வீக்லலாம் யார் காலிங் பெல் அடிச்சாலும் சரி வந்து கூட்டிட்டு போயிட தான் வந்திருக்காரு, யார் வந்தாலும் அவர் வந்திருப்பாருங்கிற ஒரு ஃபீலிங், ஃபோன் வந்து அவர்கிட்ட இருந்தா வருதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஒரு 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் யோசிச்ச போது இது எப்படி இருந்தாலும் பிரிய முடியாது, இவர் கூட தான் இருந்தாவணும், நம்மளையும் அவரை வச்சுப்பாரு, அவரும் நம்ம தான் வச்சுக்க வேற வழி இல்ல. அப்படி ஒத்துக்கிட்டு போங்க மச்சான். பட் அவங்கள ஒரு வாட்டி தான் பார்த்தேன் அந்த பிரெக்னன்சியும் போது. அப்போ பார்த்த போது தென் ஐ டிசைடட். அதுக்கப்புறம் என்னைக்குமே நான் சொன்னது கிடையாது நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு. நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். வேலைக்கே போக மாட்டாங்க, வேலையே இல்லாம வீட்லயே இருந்தா அப்ப நம்ம எப்படி மேனேஜ் பண்றது? வீடு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும். ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அதுக்கப்புறம் அவரும் ஃபீல் பண்ணார். அவரோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இப்பதான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வந்திருக்காங்க. டைவர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. எதுக்காக டிவோர்ஸ் கேட்டீங்க? கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க சார். குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு நான் போனேங்க சார். குழந்தை இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டை நோக்கி தானே போவாங்க, நீங்க இன்னொரு கல்யாணத்தை நோக்கி எப்படி போக முடியும்? எனக்கு எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இப்போ அவங்க மேலே பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். டாக்டர்ஸ்லாமா? இல்லைங்க சார், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள டாக்டர் கிடையாது, அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ ஒரு சந்தோஷம் தானே, ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே. நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். நான் சாப்பிட்டேன் என்ன உனக்கு சாப்பிடாட்டி என்ன, நான் தான் உன்னை வேண்டான்னு முடிவு பண்றேன், நீ எதுக்கு என்னை ஃபோன் பண்ணி கேட்கற அப்படின்னாரு. ஏன்னு ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? நான் அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன், சரி இவரை இனிமே இப்படியே விடக்கூடாது, இப்படியே விட்டோம்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரு. அந்த அன்பு தான் முக்கியம், குழந்தை வந்து 2வது பட்சம் தான். நமக்கு அன்பு தானே எல்லாமே. நமக்கு அன்பு தராங்களா, நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம். நமக்கு வெறுப்பு தராங்களா, நம்ம அன்பையே திருப்பி தருவோம். அதை புரிய வைக்கணும்ட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டேங்க. இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து காயலாங்கிற கூட நடத்த முடியாது, வெளியே போ. 3 வருஷமா குழந்தை ஞாபகத்திலேயே சுத்திட்டு இருந்தேன். நான் குழந்தை பத்தி யோசிக்கல. 1 டே ஃபுல்லா இவங்களுக்காக சுத்திட்டு இருந்தேங்க சார். இவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் உசுரே வந்துச்சு. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. எவ்வளவு தூரம் உங்களுக்குள் சண்டை வந்து பிரிவு வந்தது? சார், நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் பெரிய பொண்ணு ஆனதுலேருந்து மேலே கை வைக்க மாட்டாங்க. இங்கே வந்து அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னைக்கோ நடந்தது இன்னைக்கு ஏடா ஞாபகப்படுத்துற? எனக்கு இன்னைக்கு தானே ஞாபகம் வந்தது. அதுவும் புது இடம். எல்லாரும் அவருக்கு தான் வந்து என்ன ஹஸ்பண்ட்னா அப்படி தான் இருப்பாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணி நீ இருந்தால் ஆகணும் அப்படின்றாங்க. அப்படியா? யார் என்று சொல்லுங்கள். வரி கட்டாத கயவர்களின் கதையை நாங்களே கந்தலாக்கி விடுகிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிந்தாமா இருக்கணும், குடும்பம்னா இப்படிதாம்மா இருக்குது, குழந்தை குட்டிக்காகவாது நீங்க பார்க்கணும், குழந்தை குட்டி அதை பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை என்ன அடக்கிட்டு இருக்கேன். கட்சி தொண்டரும் தோழரும் வேண்டாம் பொறுமைக்காரங்க இல்லடா, பொறுமை வந்து விஜயகாந்துக்கிட்ட எதிர்பார்க்காங்க. ஏன் அடிச்சிங்க முதல்ல? ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே கோவப்படுத்தி பார்க்குற மாதிரியே பேசுவாங்க. அது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அறியாத நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது தான். எப்படி பார்த்தாலும் ஒரு டொமஸ்டிக் வேலன்ஸ் ஆதரிக்க முடியாது. ஒருத்தவங்க கோவத்தில் கத்துறாங்கன்னா என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? ஆனால் இப்போ ஏன்னா அப்போ எங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. நான் அப்படி பண்ணாதன்னா இவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இல்லை, அது நாங்களே பண்ணணும்னா பண்ணிட்டு வருவோம், நீ சொல்லி அதை செய்யணும்னா அதை செய்ய மாட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் ஃபோன் அடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 20 ஃபோன் 25 ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. இதை இவங்க பேசும்போது நம்ம சொல்கிறத கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃபு? அட போடா, என்னடா வாழ்க்கை.
மயிர் வாழ்க்கை மயிர் ஆனா இவ்வளவு தூரம் மன ரீதியா நெருக்கம் இல்லாத நீங்க எப்படி சேர்ந்துக்கிட்டீங்கன்னு அட்வைஸ்ல தான் சேர்ந்தீங்களா சார், எப்படி சேர்ந்தீங்க? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அதெல்லாம் தப்பான முடிவு, அதை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபேமிலியில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி எங்களை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஒன்றா சேர்ந்துட்டோம். பரவாயில்ல, இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா செய்யறப்பா. அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது எங்களுக்குள்ள. நாங்களாம் பேசி இந்த மாதிரிப்பா நம்ம 2 பேர் ஒரு ஃபீலிங்ஸ் பேசி இந்த மாதிரி புரிய வச்சேன். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா? உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? 2011ல மேரேஜ் ஆச்சு. 2018 வரையிலும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து நாங்க பிரிஞ்சிருந்தோம். 5 வருஷம் பிரிஞ்சே இருந்தீங்க? ஆமா. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு. வீக்லி 1 வீக் அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. ஓகே. கோவத்தை தாண்டி ஒரு வெறுப்பு வந்துருச்சு எனக்கு. அதனால நான் பிரிஞ்சிருந்தேன். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். ஓகே. பட் 5 வருஷம் பிரிவு, அதுக்கப்புறம் எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? பசங்க என்ன இல்ல ஃபீல் ஆகுதுங்க. பட் ஓகே, எல்லாத்தையும் தாண்டி எங்க ஒரு ரியலைசேஷன் வந்தது, சேர்ந்திருப்போம், இணைந்திருப்போம்? அவங்க வந்து எவ்வளோ சண்டை போட்டாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன்? வாய்ப்பே இல்லை. நீ வந்து என் கூட சேருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னா சொல்லலை. இனிமேட்டு அப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன்னு ரொம்ப நாளாக அவர் இது பண்ணாரு. மன்னிக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் சொல்லலாம். மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இப்போ நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா. இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், அவங்களே ஃபோன் அட்டன் பண்ணலன்னா நானாக ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், எடுக்கிற வரலே பேசி அவங்கள்ட்ட திட்டுனாச்சும் வாங்கிட்டு ஃபோன் வச்சிருவேன். தப்பு பண்ணது நம்ம தானே. தனியாக இருக்கும்போது தான் நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தெரிய வந்துச்சு. அவங்களோட சேர்ந்து தான் வாழணும் அப்படிங்கிறதுலையோ அல்லது அவங்க கட்டாயம் வந்துடுவாங்கன்னோ எப்படி உறுதியாக இருந்தீங்க? என்னை புரிஞ்சுக்கிட்டது அவங்க மட்டும்தானே. பட் புரிஞ்சுக்கிட்டவங்கள போட்டு அடின்னு அடிச்சிருக்கீங்க. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. ஒரு 4-5 வருஷம் பிரிஞ்சிருந்துருக்கீங்க. ஆனால் இல்லை ப்ராக்டிக்கலாக இருந்தோம். அந்த 4-5 வருஷம் அந்த ஊரில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? அவங்க கிடையாது. வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வரேன். நைட்டு 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில 6 மணிக்கு வருவேன். சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு தொழிலுக்கு போயிடுவேன். நல்லா பார்த்துக்கிட்டாருங்க சார். 1 வருஷம் வந்து கன்சீவாக இருக்கும் போது அந்த நல்லா பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே பண்ணுவாரு. அவரு சமைச்சு கொடுப்பாரு. எல்லாமே எனக்காக பண்ணாரு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. இப்ப கடைசில சப்ஸ்கிரைபர் யோகா. லெஃப்ட் காலை தூக்கணுமா? அப்படியே ரைட் காலையும் சேர்த்து தூக்கு. ரைட் எப்படி தூக்குறது? தூக்கணும். அதான் சப்ஸ்கிரைபர் யோகா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணு.